வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல தமிழ் சமையல் மதுரையில நம்ம இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு கேழ்வரகு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை மற்றும் அரிசியில்தான் உலகின் பெரும்பான்மையான மக்களின் முக்கிய உணவாக இருக்கிறது. கால்சியம் சத்து பெற கேழ்வரகு சிறந்த உணவு. பால் பொருட்களை விரும்பாதவர்களுக்கு கால்சியம் கிடைக்க கேழ்வரகை எடுத்துக் கொள்ளலாம். 100 கிராம் கேழ்வரகில் 344 மில்லி கிராம் கால்சியம் உள்ளது. எனவே எலும்பு பற்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க கேழ்வரகு சாப்பிடலாம். முதியவர்களுக்கு எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, எலும்பு புரை உள்ளவர்களுக்கு அல்லது எதிர்காலத்தில் வராமல் இருக்க கேழ்வரகு சாப்பிடலாம். கேழ்வரகில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. அதே சமயம் உங்கள் வளர்ச்சியை மாற்றத்தை அதிகரிக்கவும் செய்கிறது. எனவே உடல் எடையை குறைப்பவர்களுக்கு கேழ்வரகு நல்ல உணவாக இருக்கும். கேழ்வரகு சாப்பிட்டால் நீண்ட நேரத்திற்கு பசிக்காது. உங்களுக்கு எதையாவது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. எனவே காலை உணவாக சாப்பிட கேழ்வரகு தேர்வு செய்யுங்கள். கேழ்வரகில் இயற்கையாகவே இரும்பு சத்து உள்ளது. இதனை அதிகம் உண்பது இரத்த சோகை நோயை குணப்படுத்த உதவுகிறது. கேழ்வரகு சாப்பிடுவதால் இயற்கையாகவோ உடலை ஓய்வு பெற செய்யும். கவலை, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போக்க உதவுகிறது. பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் கேழ்வரகு மிகவும் நல்லது. பால் கொடுக்கும் தாய்மார்கள் கேழ்வரகு கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும். குழந்தை பெற்ற பெண்களுக்கும் உடலில் சக்தி அதிகம் தேவைப்படும். இவர்கள் கேழ்வரகை சாப்பிடுவதால் உடல் சக்தி பெருகும். ராகியில் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைந்துள்ளது. இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் கேழ்வரகை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். கேழ்வரகில் இரும்பு சத்தம் அதிகம் இருப்பதால் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்குகிறது. மேலும் ஒற்றை தலைவலியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். அடுத்து, கேழ்வரகில் அதிக அளவு இரும்பு சத்து நிறைந்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் அதிகம் உள்ளதால் அவர்களுக்கு இரும்பு சத்து தேவைப்படுவதால் தினமும் கேழ்வரகு உணவை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இரத்த சோகை, களைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். இரத்த சோகை அதிகம் உள்ளவர்கள் தினமும் கேழ்வரகு உணவினை உட்கொண்டு வந்தால் அவர்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையும். எனவே நீரிழிவு நோய்களுக்கு கேழ்வரகு வரப்பிரசாதம் மருத்துவர் சொல்லுவாங்க. எனவே அரிசி, கோதுமை மட்டும் சாப்பிடாமல் உங்கள் உணவு பட்டியில் சிறுதானியம் சேர்த்து வாருங்கள். எனவே கேழ்வரகு போன்ற சிறுதானியம் உங்கள் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் அளிக்க வல்லது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் கேழ்வரகு சாப்பிடக்கூடாது. கேழ்வரகில் என்னென்ன ரெசிபிகள் பண்ணலாம்? கேழ்வரகு தோசை, கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு சாதம். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.